அனைவருக்கும் வணக்கம். எல்லா விஷயத்தையும் ஆர் விஜயகுமார் அவர்களே பேசி முடிச்சிட்டாரு. எனக்கும் கே ராஜன் சாருக்கும் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் மேட்ரே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பேசணும். அதாவது இந்த விழாவுக்கு வருவதற்கும் மருது பாட்டி அம்மாவுக்கு முதல்ல வணக்கம். ஆமாம், லீலா அம்மா. எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஷீலாவை தெரியும், மலையாளத்தில். அப்புறம் சைலாவை தெரியும். இப்போ லீலாம்மா நீங்கள் இங்கே வந்து தான் நிறைவு. ஆமாம், அவங்கள மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்தணும். ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ லீலா அம்மா வந்து அங்கே போய் சொல்லி தமிழ் இயக்குனருக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், உதயகுமாருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவர் பேசின பேச்சு அப்படி. திருப்பி எனக்கு கூட கொடுத்துருவாங்க, பாவம் பேரரசு போயிட்டு போகிறாரு, இன்னொரு படம் கொடுக்கலாம்ட்டு. உதயகுமார் சாருக்கு இந்த அப்படி இந்த வீடியோ இருக்குல்ல, உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இதை நீங்கள் அம்மாவை போட்டு காட்டுங்க மலையாளத்தில். இங்கே டேரக்டர் உதயகுமார் பேசின வீடியோவை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அம்மாவில் போட்டு காட்டுங்க. எல்லாரும் கிடைக்கும், அவர் கிடைக்காது. அது மேட்ரு. ஏன்னா மலையாளத்துக்கு வருமானம் இருக்கு. இங்கே வந்து நம்ம விஜய் விஷ்ணு, ஆமாம், விஜய் விஸ்வா, அவர் கோரிக்கை வச்சார், நடி சங்கத்தில் ஆளும் கூட்டுவாங்கன்ட்டு. இங்கே எல்லோரும் நடிகர் எல்லாருமே. உதயகுமார் பெரிய நடிகர், நான் சின்ன நடிகர், அண்ணன் ராஜன் சார் நடிகர் தான். நம்ம நடிகரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நடித்தா கூட நடி சங்க ஆள் கொண்டு வரணுமா? நம்ம இங்கே நடிகர் இல்லை. நீங்கள் நடி சங்கத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று வைக்கணும். என்னென்னா, ஒரு ஆடியோ சொல்லி அதை நடித்து ஹீரோ முதல்ல வர சொல்லுங்க. மற்ற நடிகை அப்புறம் வரலாம். அவங்க வரமாட்டேங்கிறாங்க இப்போ. இல்லை வர சொல்லணும். ப்ரொடியூசர் சம்பளம் வாங்க மெம்பர் சம்பளம் வாங்குறிய, அப்போ மெம்பர் ஆலையில் சம்பளம் வாங்குறாங்கல்ல. ஒரு ஒத்துழைப்பு. எல்லோரும் வராங்கன்னா, அப்போ அங்கே கேரளாந்து வந்திருக்காங்க, இந்த அம்பிகா மோகன் மேடம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? சப்போர்ட்டிங் தான். இங்கே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் வராங்க. சப்போர்ட்டிங்கு மெயின் ஆர்ட்ஸ் வர்றதில்ல. இது பேசி இப்போ பழைய கதையாக போச்சு. இது என் சுவாசமே டைட்டில் மட்டும் தமிழில் இருக்குது, மற்ற எல்லாம் மலையாளம் தான். இங்கே இல்லை ராஜன் சார், உதயகுமார் சார், நான், ராஜேஷ் சார் மாதிரி ஆளுக்கு தான். ஆமாம், நம்ம சாரின் ஜாப்ளு கொசுறுகள் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் மனசு நிறைவாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும்போது நம்மளுக்கு பங்களிக்கும் போது சந்தோஷம்தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மொழி எப்போவுமே பார்க்குறதில்ல. மலையாளி, கன்னடம், தெலுங்குலாம் பார்க்குறதே இல்லை. மலையாள ஹீரோக்கள் பெருசாக இருப்பாங்க, கன்னடத்தில் வந்தவங்க பெருசாக இருப்பாங்க, தெலுங்கு வந்தவங்க பெருசாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டாடுறது தான். அதனால் இது வந்து இங்கே பாடு ஊற்றி பேசுகிறதே கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே நம்மளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி ஜாதியும் பார்க்கக்கூடாது, மதமும் பார்க்கக்கூடாது. அதுக்கு அந்த ஜாதிகள் விஷயம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அங்கங்கே வருது. அதனால் இப்போவே தவிர்த்துடணும். சினிமாங்கிறது ஒட்டுமொத்த கலைஞருக்குன்னு உள்ளது. அப்புறம் கவிஞர் ஸ்ரீவித்யா மேடம்மா அவங்க சொன்னாங்க, நீங்கள் தமிழ் தான். ஆமாம், கவிஞர் கோவம் வந்துருச்சு. என்னடா அது, ஒரு தமிழ் கவிஞரையே பேரை சொல்ல மறந்துட்டான்ட்டு. கவிஞர் ஸ்ரீவித்யா அவங்க சொன்னாங்க, நல்ல விஷயம் சொன்னது. அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் உதயகுமார் சார். பாவம், பெண்கள் வந்து அவங்க உடம்பை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணாக இருந்து அவங்க ஆதங்கம் தான் அது. அவங்க சொல்ல வேண்டியது அவங்க கடமை அது. ஆமாம், உதயகுமார் சார் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. உங்கள் சொல்லி இது எடுக்காம விட்டுருவாங்களோ உண்டு, இது பார்க்காம போயிருமோன்ட்டு அவருக்கு கோவம். ஆமாம், அவர் பாருங்க, கதாநாயகி வளம்னா அவர் கிளம்பிட்டார் உதயகுமார் சார். இந்த ஐடி சாங்கில் ஆடினாங்களே அந்த பொண்ணு வளையணும்னா விஜயகுமார் சார் கிளம்பிட்டார். இப்படி ஒவ்வொன்றும் கிளம்பிட்டா அப்போ யார் தான் இருக்குது? நானும் ராஜன் சார் தான் கொஞ்சம் இழிச்ச வாங்கி கூட இருக்கு. யார் வந்தாலும் வரட்டாலும் கடைசியில் உட்காரணும். இது மலையாளிகள் அதிகமாக உள்ள மேடைங்கிறனால சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும். நான் டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு புடிச்சு சொன்னார் என்கிட்ட, சார் நீங்கள் எடிட்ரு
டேரக்டரு யாரும் வச்சுக்கங்க சார், கேமரா மட்டும் கொஞ்சம் மலையாளியாக போடுங்க சார். எதுவும் அனுமதி சொல்லிடுவார் அவர். கேமரா மட்டும் கொஞ்சம் மலையாளியாக போடுங்க சார். எனக்கு எதுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க லைட்டிங் ஸ்பீடு இது எல்லாமே அவங்க கவனிச்சு சொல்லியிருக்காரு. அப்போ என்னோடய படத்தில் ஒரு மலையாளி நான் போட்டேன். மலையாளின்னு போடல, நல்ல கேமராமேனு போட்டேன். அவர் மலையாளியாக இருந்திருக்காரு, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம மொழி பார்க்குறது இல்லையா. அப்போ கவனிக்கும் போது அந்த புடி சொன்ன ஞாபகம் எனக்கு கரெக்டாக. அந்த டைமிங்கு, லைட்டிங் பண்ணுற ஸ்பீடு, கரெக்டாக என்ன லைட்டு வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக பார்த்து. அப்போவே ஓகே, ஒரு அப்போ சொல்லி ஞாபகம் வச்சு. இப்போ கேமராமேன் ஒரு மலையாளியை போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்ட்டு ஒரு புடிச்ச கவனிச்சது சரியாக தெரிஞ்சு. கேமரா மட்டும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருப்பாங்க அங்கே. உதயகுமார் சார் வந்து மலையில் ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்புறம் தெரிஞ்சது. எங்கள் பொண்ணுல பார்த்துருக்காரு காலேஜில். நான் கூட சரி ஆம்பளை நண்பர்கள் பிளேயர் போல இருக்குது பிடிச்சிருக்குன்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் நான் பொண்ணுக்களை பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும்ட்டார். நமக்கு இங்கே கதாநாயகர்கள் எல்லாமே உங்கள் ஆளு தான்மா மேடம். கதாநாயகர்கள் எல்லாமே கேரளா இறக்குமதி தான். இங்கே அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னா பெண்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் மொழி பார்க்குறது இருப்பேன். ஆண்கள்கிட்ட அது பார்ப்போம். யாராவது அரசியல் இறங்கிட்டா மலையாளியும் போவோம். நடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டோம். நாங்கள் நடிக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டோம். பெரிய ஸ்டாராக கொண்டாடுவோம். அரசியல் வராருன்னு தெரிஞ்சுட்டா அப்போ தான் நம்மளுக்கு மலையாளின்றாங்க, கன்னடம்பாங்க, தெலுங்காரம்பாங்க. நடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க, அரசியலுக்கு தான் இங்கே பிரச்சனை. ஆனால் உதயகுமார் சார் வந்து கதாநாயகிகள் பெண்கள்லாம் பார்த்துட்டு மலையாளம் ரொம்ப பிடிக்கும்ட்டார். எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். எங்களுக்கு ஹீரோக்களும் பிடிக்கும், எல்லோரும் பிடிக்கும். இந்த படம் தமிழ் மலையாளம் 2 வருஷம் நாங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு தெலுங்குலேருந்து நிறைய படங்கள் டப் பண்ணியிருக்கோம். கன்னட படம் நிறைய படம் டப்பாக இருக்கும். ஹிந்தி படம் கூட டப் பண்ணலாம், இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மலையாள படம் வந்து இங்கே டப்பாகாது. ஏன்னா எங்களுக்கு மலையாளம் ஒன்று தான், தமிழ் ஒன்று தான். அப்போ மம்முட்டி படம் எல்லாமே ஐயது கிரேட்டாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியே ரிலீஸ் ஆகி இங்கே ஸ்ட்ரெயிட் மலையாள படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் ஓடும். அங்கே அந்த இது டப் பண்ணுறதோ அது மாதிரி ரீமேக் பண்ணுறதும் அதிகமாக இங்கே இருக்காது. ஏதோ ஒரு 1000 1 படம் 2 படம் தான். அது எப்படி இங்கேருந்து மலையாளத்துக்கு கன்னடத்துக்கு ரீமேக் ஆகி அங்கேருந்து நாங்கள் இங்கே வாங்குவோம். அது சந்திரமுகி அந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான். அது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வாங்க மாட்டோம். இது வந்து 2 வருஷங்கிறது எப்போவுமே தமிழுக்கும் மலையாளுக்கும் வித்தியாசம் இல்லை. அது வந்து மலையாளி பேசும்போது பார்த்தா கவனித்து பேசினா அவங்க பேசும்போது கவனிச்சிங்கன்னா அழகான தமிழ் வார்த்தைலாம் மலையாளத்தில் இருக்குது. தமிழ் நிறைய வார்த்தைகள் மருகி போச்சு. ஈழத்தமிழிலும் மலையாளத்திலும் தான் செந்தமிழ் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கு. அதை ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இளைஞர் தமிழோட பேசி பாருங்கள், தப்பித்தோட இங்கிலீஷ் வார்த்தை கலந்துடாது. அப்படியே அழகாக செந்தமிழில் பேசுவாங்க. அப்புறம் மலையாளில் நிறைய மலையாளம் பேசும்போது நிறைய வார்த்தைகள் நமக்கு செந்தமிழ் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தமிழ் பேசக்கூட என்ன மாதிரி சொல்கிறேன், ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது கூட சிறு புரியாது. ஆனால் மலையாளத்தில் பேசும்போது நல்லா புரியும். எங்களுக்கு பேச தெரியாத தவிர மலையாளம் பேசணும் நல்லா எங்களுக்கு புரியும். ஆனால் அந்தளவுக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. நான் அந்த ரைட்ஸ் மட்டும் சொன்னேன். இப்போ மலையாளத்துலேருந்துமா டப் பண்ணுறதில்ல, ரீமேக் பண்ணுறதில்ல. தெலுங்குல இது பண்ணுவோம், ரீமேக் பண்ணுவோம். ஹிந்திலேருந்து ரீமேக் பண்ணுவோம், கன்னடத்துலேருந்து ரீமேக் பண்ணுவோம். இப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஆபத்து. ராஜேஷ் சார் மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நம்ம விட்டு தான் இன்றைக்கி சினிமா அழிஞ்சு போச்சு. டிவி ரைட்ஸ் கொடுப்போம்ல, அப்போது 5 வருஷத்துக்கு கூட ரெனியூ பண்ணணும் கரெக்டாக. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவிக்கு ரைட்ஸ் கொடுத்தா அது 5 வருஷம்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரெனியூ பண்ணி இல்லாட்ட வேறு டிவிக்கு விற்றுக்கலாம். அந்த ஹோல்டு தயாரிப்பாளருக்கு இருந்துச்சு, இப்போ இல்லை. அது எப்படியோ அதான் சில நேரத்தில் அப்படியே விட்டுருவோம். இப்போ ஒரு படத்தை ஒரு டிவிக்கு கொடுத்துட்டோம்னா லைஃப் லாங் அவங்களுக்கு தான், ஜென்மத்துக்கு நம்ம திரும்பி வராது. நமக்கு சம்மந்தமாக போயிடும். ஒரு தயாரிப்பாளருக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தமாக போயிடும். அதே ஒரு ஆபத்து இப்போ வருது. என்னென்னா
ஒரு காலத்தில் சிரஞ்சீவி படம் பெரிய ஹிட் ஆகும், இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. அப்புறம் மகேஷ் பாபு படம் அங்கே தெலுங்கு ஹிட் ஆகும், இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. அது நிறைய ரீமேக் பண்ணுவாங்க. அது தமிழ் பெருசு வெரி ஹிட் ஆகும். இப்போ தமிழில் இப்போ அதுக்கப்புறம் சட்டம் ரிட்டரை அந்தா கணுன்னு ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. மலையூர் முட்டியான் கங்குவான்ட்டு ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. இங்கே நாட்டாமை தெலுங்கில் பெத்தராயிடுன்னு ரிலீஸ் ஆச்சு, ரீமேக் ஆச்சு. இப்போ எங்கள் சின்ன ராஜா பாயகராச படம் ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. ஒரு கைதின் டைரி அது ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. சின்ன ராயுடு சின்ன கவுண்டர் சின்ன ராயுடு ரிலீஸ் ஆச்சு. சின்ன தம்பி இப்படி நிறைய படங்கள் இங்கே மிக பெருசாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வந்து அங்கே இன்னொரு ஹீரோ வச்சு தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ கன்னடத்துலேயோ ரீமேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே போக்கிரி மகேஷ் பாபு நடித்த படம் அது இங்கேயும் போக்கிரின்னு ரிலீஸ் ஆச்சு, விஜய் சார் நடிச்சு. ஒக்குடு அப்படின்ட்டு பெரிய ஹிட்டு மகேஷ் பாபு நடித்த படம் அது இங்கே சில பரபரப்பு அடங்கிட்டோம். ஆமாம், பேசலாமா? நல்ல ஒரு ஃப்ளோவில் போய்க்கிருந்துச்சு. மாஸ்டர் நல்ல படத்தில் டிவி ஃபைட்டு விடுவேன் பங்கில். ஆமாம், அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்ன மரசிருத்திரா அங்கே வந்து ஏக்துஜை கேலியே இப்படி நிறைய படங்கள். இப்போ அது நடக்குதா ராஜன் சார்? அண்ணா கொஞ்சம் முக்கியமாக விட்டேண்ணே. ஏன்னா எங்கே ஆபத்து அப்படின்னா இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு மொத்த குத்திக்கும் கொடுத்துருவிய, கொடுத்துட்டா அவன் வந்து டப்பிங் பண்ணலாம், அவனே என்னென்ன பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நம்ம சம்மந்தம் இல்லை. இப்போ என்ன ஆகுது, தெலுங்கில் மகேஷ் பாபு நடிச்ச பெரிய ஹிட்டுன்னா நம்ம இங்கே வாங்குவோம், இல்லை அவனே டப் பண்ணி அவனே ஓடிடியில் போட்டு விட்றான். அது மாதிரி தமிழில் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது தெலுங்கு ரீமேக் பண்ணுறதில்ல, அவன் இஷ்டம் தான். அவன் யாரும் டப் பண்ணி போயிடுச்சு வந்துட்டு அவன் ஒரு தளத்தில் போட்டு விட்றான். அப்போ ஒரு ஒரு மொழியில் வந்து ஒரு நல்ல படம் இங்கே ரீமேக் ஆச்சு, இப்போ அது இல்லை, டப்பிங் பண்ணி கொண்டு விட்றாங்க. அப்போ ஒரு ஆளாக நல்ல படத்தை சிறப்பாக பார்ப்போம், டப்பிங் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே அதில் ஒட்டாது, வாய்ஸ் ஒட்டாது, ஒன்று ஒட்டாது, கடமை பண்ணி விட்ருவாங்க. அது மாதிரி நல்ல படைப்புகள் வந்து ரீமேக் ஆகாமல் முடங்கி போயிடுது. இது புடிசர்களுக்கு எப்படி நம்ம டிவி சேனலுக்கு மொத்தமாக கொடுத்துட்டோமோ அதே மாதிரி இப்போது ஓடிடி தளத்துக்கும் நம்ம அடிமை ஆகிட்டோம். படத்தை எடுத்து அவன்கிட்ட காலையில் வச்சுருங்க, அதுக்கப்புறம் நமக்கு அவங்க சம்மந்தம் இல்லை. அது கொஞ்சம் ஓடிடி தளத்தில் ரைட்ஸ் மற்ற அக்ரிமில் போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இன்னொன்று பாதிப்பு, ஹீரோவுக்கு ஒரு பிடிச்ச படம்னே பெரிய ஹிட் ஆச்சுன்னா அப்படி ரீமேக் ஆகும்போது அந்த ரீமேக் ரைட்ஸ் வரும், அது கட்டாயிடுச்சு. அது அந்த ரீமேக் ஆகும்போது இயக்குநர்களுக்கு அந்த ரைட்ஸில் பங்கு இருக்கும், அதுவும் போச்சு. இப்போ தயாரிப்பாளருக்கும் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. இயக்குநர்களுக்கு இந்த ரைட்ஸுக்கு மேட்டர் போச்சு. இப்போ உதயகுமார் சார் டப்பிங் ரைட்ஸு ரீமேக் ரைட்ஸு எதுவுமே இல்லை, வாங்க சம்பளம் தான். முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு படம் பண்ணுவோம், சம்பளம் பைசா கிடைக்காது, படம் ஓடிச்சுனதுக்கப்புறம் ரைட்ஸ் நமக்கு தான் வரும். இப்போ அதுவும் போச்சு. மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்குது, ஓடிடி தள வியாபாரம் போய்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம டிவியில் சேனலில் கொண்டு ஒப்படைச்ச மாதிரி இதையும் ஒப்படைச்சிடக்கூடாதுங்கிறது இந்த சபையின் மூலமாக இந்த மேடை மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.